ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சம கல்வி எங்களது உரிமை என்ற ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழக முழுவதும் தொடங்கியிருக்கின்றது. நேற்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நேற்று கலந்து கொண்டு அந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து இருக்கின்றனர். அதே போல இன்று தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மக்களை சந்தித்து ஒரு கோடி கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதியிடம் வழங்க இருக்கின்றோம். நோக்கம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இன்றைக்கு புதிய கல்விகளையும் ஏழை மாணவர்கள் பெறக்கூடிய நலன்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 52 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தரமான கல்வி மற்றும் 3வது மொழி அது ஹிந்தி கிடையாது. இப்ப திமுகவுடைய பிரச்சாரம் என்ன என்று சொன்னால் ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுக்குது. நோக்கம் என்று சொன்னால் கல்வி வணிகமாக்கப்பட வேண்டும் என்பது திமுக நோக்கம். அதாவது 1968ல இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த தேசிய கல்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஹிந்தி கட்டாயம் இருந்தது. அதே போல 1986ல திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு அந்த புதிய கல்விக் கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தேசிய கல்விக் கொள்கையில நிச்சயமா ஹிந்தி கட்டாயம் என்று சொன்னது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையில் பாத்தீங்கன்னு சொன்னால் 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை, அதாவது ஆப்ஷனல் மொழி, அதாவது அவங்களுடைய விருப்ப மொழியாக வச்சுக்கலாம். ஆனால் தாய்மொழி கட்டாயம் என்று இன்றைக்கு தமிழகத்தை தமிழ் திணிப்பு செய்கின்றார். இன்னைக்கு அதானி விட்டு குழந்தைகளா இருக்கலாம், அம்பானி விட்டு குழந்தைகளா இருக்கலாம், இல்ல திமுகவுடைய அமைச்சர் விட்டு பிள்ளைகளா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இல்ல பல தொழில்நுட்ப விட்டு பிள்ளை எப்படிலாம் தனியார் பள்ளிக்கூடத்துல தரமான கல்வி 3வது மொழிக்காக படித்துக் கொண்டிருக்கார்களோ அதே போன்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்க, ஏழை குழந்தைகள், எஸ்சி எஸ்டி ஓபிசி குழந்தைகள் எல்லாம் இந்த தரமான கல்வியையும் 3வதாக அவர்களுடைய விருப்ப பாடமாக அது என்னமா கன்னடமாக இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், உருதா இருக்கலாம், இதுவும் இல்லை இந்தியாவே இருக்கலாம். ஆனா எதுவுமே இங்கே ஹிந்தி என்று சொல்லவில்லை. ஆக இல்லாத ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு தன்னுடைய வியாபாரத்துக்காகவும் இன்றைக்கு 50 லட்சம் ஏழை குழந்தைகள் இல்லை அவர்கள்ட்ட கல்வி தீண்டாமை இந்த திமுக அரசாங்கம் கடைபிடிக்கின்றது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் நோக்கம். அந்த 1 கோடி கையெழுத்து வாங்கியிருக்கிறது அரசாங்கத்துக்கும் கவனத்திற்கும் இவ்வளவு ஆதரவு தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நாங்க எடுத்துருக்கோம். நிச்சயமாக நாங்க தெளிவாக சொல்லியாச்சு. அதான் சொன்னேன், 2 அவங்க கொண்டு வந்த இதுல பாத்தீங்கன்னா இது 2 இப்ப கஸ்தூரிரங்கன் கொடுத்த பரிந்துரையில ஹிந்தி கட்டாயம் இருந்தால் கூட நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். 3வது ஆப்ஷனல் மொழி தான், அது கன்னடமா இருக்கலாம், எந்த மொழியா ஹிந்தி என்பது எங்கேயுமே கட்டாயம் என்று தெளிவாக சொல்லவில்லை. இல்லாத பிரச்சாரத்தை எடுக்கின்றது. அதனால கல்வியில தீண்டாமை நாங்க பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்ள வேண்டும், தமிழக அரசாங்கத்துக்கு கல்வியில தீண்டாமை கிடைக்க பண்ணாதீங்க. அதாவது இன்னைக்கு பல தனியார் பள்ளி மாணவர்களும் படிக்கலாம், அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதே அரசு பள்ளியில கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க தனியார் பள்ளிக்கு நோக்கி போறது கிடையாது. பல பேர் கடன் எல்லாம் வாங்கிதான் இன்னைக்கு நல்ல கல்வி அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடனை சொத்து தோடு தொங்கடத்தெல்லாம் வச்சு பல பெற்றோர்கள் இன்னைக்கு தனியார் பள்ளியில சேர்த்திருக்காங்க. ஆக அது அரசு பள்ளியிலேயே இந்த தரமான கல்வியும் 3வது மொழி கற்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். இதுல அரசியலை பார்க்க கூடாது. தமிழக மாணவர்கள் நலனை 52 லட்சம் மாணவர் நலனை தமிழக அரசாங்கம் அக்கறையோட பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடையது. அதாவது எங்க மாநிலத்தில் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கை நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தெளிவா சொல்லிட்டோம், இந்த மறுசீரமைப்பு என்பது நிச்சயமாக புரோரேட் அடிப்படையில் தான் இருப்போம். நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இப்ப இருக்கிற என்ன இருக்கோ அதே ரேஷியோல தான் எங்களுக்கு உள்துறை அமைச்சர் தெளிவா சொன்னா புரோரேட்டாவில் நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அதனால பாப்புலேஷன் வெயிட்டேஜ் அடிப்படையில் எங்கேயுமே நாங்க வந்து இந்த பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தும் நம்ம எங்கேயுமே சொல்லவில்லை. நீங்க இப்ப கேட்டுறீங்க, அததான் சொல்றோம், அவர்கள் தேவையில்லாத அச்சத்தை தமிழக அரசாங்கம் அனைத்து கட்சிக்கும் உருவாக்கி இருக்கின்றது. இன்னைக்கு பல பேர் கருத்தை சொல்லியிருக்கலாம், உள்ள போய் பல பேர்கள் மாற்று கருத்தை சொல்லியிருக்காங்க. வெளியில வந்து இவர்கள் எதற்காக இந்த தேவை ஒரு தமிழக அரசாங்கம் எதற்காக மடைமாற்றுவதற்காக இது போன்ற கூட்டத்தை வந்து சில அரசியல் கட்சி சொல்லி பார்க்க முடியும். இப்ப நாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நாங்களே இந்த 45 கட்சிகளை நேரடியாக சிந்திச்சு மத்திய அரசாங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லி அவருடைய அலுவலகத்தில் சென்று அந்த தலைவர்களை எங்க மூத்த தலைவர்கள் சந்தித்து
அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில பாஜக இறங்கி இருக்கின்றது.